ம். இன்னைக்கு என்ன இன்னைக்கு? தேங்காய் பால் ரசம். தேங்காய் பால் ரசம். ஜீரா ரைஸும் தேங்காய் பால் ரசமும் பண்ண போகிறேன். தேங்காய் பால் ரசம். ரசம். வேணுங்கிற பொருள் தேங்காய் பால் இருக்கும், அதனால ரசம்னு வச்சுருக்கேன். அவ்வளோதான். இது தேங்காய் பால் ரசத்துக்கு முக்கியம் தேங்காய் பால். தேங்காய் பால் அது ஒரு கப்பு, அப்புறம் பட்டை ஒரு துண்டு, ஏலக்காய் ஒரு 2-3, அப்புறம் ஏலக்காய் 1, கிராம்பு 2-3, அதுக்கப்புறம் கடுகு, அப்புறம் வந்து மிளகுத்தூள். கடுகு காமிக்கிறோம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மிளகுத்தூள், ஜீரகம் எல்லாம் துளி துளி ஒரு 1/4 ஸ்பூனு. அப்புறம் பச்சை மிளகா நீளமாக வெட்டினது, பச்சை மிளகா, வெங்காயம் நீளமாக வெட்டினது, அப்புறம் கருவேப்பிலை, மஞ்சத்தூள், உப்பு, நெய்யா எண்ணெய் எது வேணாம். இதெல்லாம் தான் இது வேணுங்கிற பொருள். அப்புறம் இதை எப்படி பண்ணுறதுனாக்கா, முதல்ல வந்து நெய் விட்டு, நெய் வேணால் விடலாம், அது ரிஃபைண்ட் ஆயில் எது வேணால் விடலாம். நெய் இருக்குது, கொஞ்சோண்டு விட்டுருக்கேன். விட்டு அதில் வந்து இந்த பட்டை, அப்புறம் கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் பொரிய விடணும். அதோட 2 கடுகு, சீரகம். நல்லா வாசனை அடிக்குதுயா. இதோட கொஞ்சம் கடுகு, கொஞ்சோண்டு ஜீரகம், அது போட்டு நல்லா வெடிச்சோடனே அப்புறம் இதை பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா வச்சுருக்கேன், 1 கப்பு தேங்காய் பாலுக்கு. அப்புறம் அதோட அதுவும் வந்து வெங்காயம் நீளமாக வச்சுருக்கேன், வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு போடுவியே. நல்லா வதக்கணும் இல்லை? வெங்காயம் வதங்கினாங்க. வெங்காயம் அது ஃபுல்லுக்குள்ள உப்பே போட்டேன். வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் போட்டு அப்புறம் மறுபடியும் ஞாபகமாக போடணும். போட்டேன் அது இது இன்னும் கொஞ்சம் வதங்கணும். வதங்கணுமா? இது கொஞ்சம் வதங்கணும். நல்லா வதங்கட்டும். வதங்கிட்டா இன்னும் வதங்க.